வணக்கம் என் தாய உறவுகளே, நான் உங்கள் ஆர்கேரஜி. இன்றைய நாளிலே நாங்கள் சிப்பியாறு புனித அந்தோனியார் ஆலயத்திலே இருக்கிறோம். அதுக்கு இன்னொரு பெயர் உண்டு, பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் என்ற ஆலயத்தின் பெயரோடு மக்களை தற்போது அழைத்து வருகிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் அந்தோனியாரை தரிசிக்கவும் வந்தோம். அதே நேரம் அந்தோனியாரிடம் இருந்து நேர்த்தி கடன்களை தீர்த்த பக்தர்களை காணொலியாக பதிவு செய்யவும் இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றோம். எனக்கு பின்னாலே இருக்கிறது தான் அந்த அந்தோனியாருடைய பாம்பு வழிகாட்டி, அந்த புத்து என்று சொல்லுகின்றது. அந்த வகையிலே இவ்வளவு மக்கள் இந்த இடத்திலே நேர்த்தி கடனை செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய நேர்த்தி கடன்களை அந்த இடத்திலே ஒரு பேப்பரில் எழுதி சுருளாக கட்டி அந்த இடத்திலே தொங்க விட்டிருக்கிறார்கள். அதுவும் ஒரு அற்புதமாக இருக்கிறது எங்களுடைய மக்கள். ஆனால் இந்த இடத்திலே நாங்கள் கூடுதலாக பார்க்க போகிறோம். இந்து சமய மக்கள், பிரசமய மக்களே இந்த இடத்துல கூடுதலாக இந்த அந்தோனியாரை வந்து தரிசிப்பதை நாங்கள் இந்த இடத்துல காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே நிறைய குழந்தை பேறு இல்லாதவர்கள், குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் இந்த இடத்துல தொட்டிலை கட்டி செல்வதையும் நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. இந்த இடத்துல பாருங்கள், சிறுவர்கள், இயலாதவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் என்று நிறைய பேர் இந்த இடத்திலே அந்தோனியாரை காண வந்திருக்கிறார்கள். நாங்களும் இந்த காணொலி ஊடாக எங்கள் உறவுகளுக்காக இந்த காணொலியை பதிவு செய்கிறோம். வாருங்கள், காணொலிக்கு போகலாம். அதுக்கு முன்பாக ரஜி விளக்குக்கு நீங்கள் இதுதான் முதல் தடவையாக இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். இது எங்களுடைய உறவுகள் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். இவர்கள் காதல் மன்னன், அடுத்தது காதல் மன்னன் தான், அது என்னென்னு சொல்ல தெரியல. இது எங்களுடைய ஊர் உறவுகள். செல்லம் இங்கே பாருமா. ஓகே, குட்மா. எங்கே இருந்து எங்கே போகிறீங்கம்மா? நாலாந்துறையிலேருந்து அந்த கத்தர் கோயிலுக்கு போகிறீங்களா? எத்தனை நாள் அந்த நடைப்பயணம் போகுது? 3ஆம் தேதி கழிச்சு. 3ஆம் தேதி வருங்க. இப்போ கடைசியாக எங்கே போய் சேருவீங்க? மடமாதாக பெரிய மடம் இருக்கா? எந்த பங்கு உங்களோட இங்கே யாழ்ப்பாணம் நாவாந்துறை பங்குலேருந்து வலிக்கிட்டு ஆட்டோவில் மாதாவை கொண்டு நடந்து போகிறீங்க. மொத்தமாக எத்தனை பேர் போகிறீங்க? 14 பேர். நீங்கள் நேத்திக்கு ஆச்சரியங்களா? இல்லை நேத்திக்கு என்ன நேத்திக்கு ஆச்சரியங்க? சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது நேத்தி. சரி அம்மா, உங்களோட நேத்தி வெற்றி பெற வாழ்த்துக்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. நாங்கள் நான் வந்து எத்தனை நாள் படிக்கிற? 3ஆவது நாள். 3ஆவது நடைபயணம். எங்க தங்கி போறீங்களா? தங்கி போறீங்க. அடுத்தது எங்க போயிருந்தாங்க? நாச்சிக்குடா. அடுத்து நாச்சிக்குடா, அங்கே கத்தர் கோயில் தங்கி அடுத்து ஸ்டார்ட் மனமாக போயிருக்கீங்க. அந்த காட்டுப்பாதை ஒரு நாள்ல கடந்துருவீங்க? காட்டுப்பாதை ஒரு நாள் கடந்து அந்த இரவு அங்கே தங்கி நிற்கிறோம். காட்டுக்குள்ள தங்கி நிற்க மாட்டோம். நாங்கள் மாதாண்ட அருளுக்கு தனி பிரச்சனை ஒன்று நடக்காது, நாங்கள் போயிடுவோம். உங்களுக்கு இந்த நடைப்பயணத்தில் சாப்பாடு வசதிகள் எப்படி இருக்கு? சாப்பாடு வசதிக்காக சில இடங்களில் சாப்பாடு கூட அப்படி எடுப்போம். சில அப்படி எஃப்னால் கோல் பண்ணால் இங்கெல்லாம் கொண்டு தருவாங்க சொந்தக்காரன் சின்னப்படியா. அங்கால அந்த காட்டுக்குள்ளே போனால் தான் கொஞ்சம் கஷ்டம், பிரச்சனை இல்லை, கோல் பண்ணி சொன்னாங்க எடுக்கலாம். இதை ஒரு நேர்த்தி கடனாக செய்கிறீங்களோ அல்லது எப்படி? நாங்கள் ஒவ்வொரு தடவை ஒரு நேர்த்தி செய்து நடந்து போடுறாங்க. 14 பேர் வராங்க, பின்னுக்கு வராங்களோ? நாங்கள் இதை நேற்று வலிக்கிட்டாங்க. இந்த இடத்துக்கு வரும்போது 1:30 வலிக்கிட்டாங்க. இன்றைக்கு இப்போ 4 மணிக்கு வலிக்கிட்டாங்க. அந்த கோயில் நிப்பாட்டிங்க. இந்த 1/2 நின்று அந்த கோயில் நின்று நேற்று நைட்டுக்கு ஒரு 1 மணி வலிக்கிட்டு இரவு வலிக்கிட்டு. பகல் வலிக்கலாம், ஓகே, வெயில் பிரச்சனை இல்லை. மாதாட அருள் எப்பவும் இருக்குன்னு தானே. என்ன 2 நிமிஷம் நல்ல, அதுக்காக நைட்டில் வந்து நடக்கல. ஓகே, எப்போ மாதாடைய அருள் கிடைக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. காலமே வந்து இவ்வளவு சனமாக Lausanne.
இவ்வளவு கடைகளை பாருங்க, இவ்வளவு கடை, இவ்வளவு சனம். மன அமைதி இல்லாமல், நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் இந்த பணிக்கு வருகின்றவர்கள் நிம்மதியோடு இதுதான் நாங்கள் இங்கே வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் சிபிஆர் பாம்பு வழிகாட்டி புனித அந்தோனியார் திருத்தலத்திலே இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்றோம். புனித அந்தோனியாரை தரிசிக்க ஏகப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் இந்த இடத்திலே வருகை தந்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் நிறைய வெவ்வேறு இடங்களிலிருந்து யாத்திரையாக நடந்து வந்து கொண்டிருக்கிறதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நான் வரும் பாதையிலேயே குழந்தைகள் கூட, சிறுவர்கள் குழந்தைகள் என்று கூட இந்த இடத்திலே நடந்து நடப்பாதையாக யாத்திரைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த மகிமையானவர் புனித அந்தோனியாரை தரிசிக்க, அந்தோனியாரோட புதுமைகளை காண இந்த இடத்திலேயே பக்தர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதை இன்று அந்தோனியாருடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கின்றோம். அந்தோனியாரை தரிசிக்க வந்த அந்தோனியாருடைய பக்தர்களையும் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். என்ன நடக்கப் போகிறது என்று எங்களுடன் இணைந்திருங்கள். இந்த இடத்திலே பாம்பு வழிகாட்டி அந்தோனியாரை தரிசிப்பதற்கு எங்கும் இல்லாதவாறு, நாங்கள் எங்கு இல்லாதவாறு பக்தர்கள் இந்த இடத்திலே நீண்ட தூர லைனில் நின்று அந்தோனியாரை தரிசிக்க வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 1000-2000 பேர் அல்ல, கிட்டத்தட்ட 1000 பேர்கள் இந்த இடத்துக்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்திய உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று இன்னும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு வெயில் தொடங்கிவிடும். ஆனால் இன்று நாளிலே மழை பெய்து கொண்டிருப்பதால் கொஞ்சம் பிறகு, ஆனால் இந்த இடத்திலே மழை பெய்ய காணக்கூடியதுமாக இல்லை. ஆனாலும் வெயில் பலை மாறாமல் நம்முடைய மக்கள் இந்த இடத்திலே பெரியதொரு நீளமான லைனில் நின்று கொண்டிருக்கிறார்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஏனெனில் பாவப்படியால் வகுத்துறையில் அகன்றிருந்தும் பிள்ளைகளை திருமகளின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையினாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழமானே. இவ்வாறு மக்கள் ஒவ்வொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியின் கோவிலுமான மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே திரளாய் செல்வதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயது ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த நேரத்திலே நாங்கள் திருப்பலி ஆரம்பமாக இருக்கிறது. திருப்பலி நடந்து கொண்டிருக்கின்றது. திருப்பலி ஒரு பக்கத்திலே திருப்பலி நடந்து கொண்டிருக்கின்றன, ஒரு பக்கத்திலே பக்தர்கள் அந்தோனியாரை வழிபட்டு செல்கிறார்கள். மெழுகுதிரிகளை ஏற்றியும் சாம்பிராணிகளையும் ஏற்றியும் செல்வதை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. நீண்ட வரிசையிலே அவர்கள் இந்த இடத்திலே நின்று அந்தோனியாரை தரிசிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எங்களாயர் ஞான பிரகாசம் எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெற செய்திடலாம். மேலும் உயிர் தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
சிறப்பாக நம்முடைய குடும்பங்களில் இருந்து இறந்து போன நம்முடைய பெற்றோர், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள் நம் சிறப்பாக இந்த போரினாலே தங்கள் வாழ்க்கையை தொழில் எமது பாதுகாவலர் புனித அந்தோனியார் அந்த லைன் வந்து எங்க மட்டும் இருக்குன்னு பாருங்க. நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து துன்பரமரண உம்மை மன்றாடுகின்றோம். இவர் மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படத்தினையால் பயிற்சிக்கு நாம் துணிந்து சொல்லுவோம். இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம் அது முன்னுக்கு இருந்தது வந்து அந்தோனியாருடைய திருப்பலி நடந்து கொண்டிருந்தது. அது கோயிலாக அந்தோனியாருடைய இது இருக்கிறது, வழிபாட்டுத்தலமாக இருக்கிறது. இந்த இடத்துல இந்த பாம்பு வழிகாட்டி என்ற இது வந்து நானும் இந்த இடத்துல இன்றைக்கு தான் முதலாக போகிறேன். ஆனால் நிறைய பேர் சரித்திரத்தில் இல்லாத ஒன்றாக இருக்கிறது. நான் இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வந்து பார்க்குறேன். நானும் பார்க்குறேன். இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்பா எவ்வளவு சனமா! இது மாதத்துடைய முதல் செவ்வாயிலே அந்தோனியாரை தரிசிப்பதற்காக இவ்வளவு பக்தர்கள். கூடுதலாக நாங்கள் இங்கே கதைத்த அளவுக்கு அறிகிறோம், இந்து சமய மக்கள் தான் இந்த இடத்திலே கூடுதலாக வந்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். எல்லா மதத்தவர்களும் இருக்கிறார்கள், ஆனால் இந்து சமய மதத்தவர்களை கூடுதலாக இந்த பாம்பு வழிகாட்டி அந்தோனியாரிடத்திலே தரிசிக்க வந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
அம்மா 20 ரூபா எடுத்துட்டு ஓடிடுவேன். 20 ரூபாட ஓட ஏறாது. அவர்கிட்ட இருந்து தப்பி போறான்னா கஷ்டம். எடுத்துக்கொண்டு திரியுங்கோ இந்த மதம் கிட்ட இது ஒரு சின்ன தங்கச்சி பார்த்தா கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கா. தாத்தா வந்து அந்த தங்கச்சியை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மக்கள் பாருங்கள். ஆனால் அந்த இடத்துல சொல்கிறாங்க, ஆனால் இந்த பாருங்க இது வரைக்கும் இருக்குது அந்த லைனா. அப்பாடா, நிறைய சனம். நான் நினைக்கிறேன் இலங்கையிலே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இந்த இடமாக தான் இருக்குமான்னு நான் நினைக்கிறேன். படிக்கணும் ஆசை. கிட்டத்தட்ட அந்த அந்தோனியார் தேவாலயத்தில் இருந்து இப்போ நாங்கள் போய் சேர வேண்டிய இடம் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அல்லது 1.5 கிலோமீட்டரை தாண்டி வந்திருக்கிறோம் இதுவரைக்கும். நான் இன்னும் போய் சேர இல்லை. ஆனபடியால் குறிப்பாக இத்தனை கிலோமீட்டர் என்று சொல்ல தெரியல. தொடர்ச்சியாக நீங்கள் நினைந்திருங்கள். நாங்கள் அதனுடைய சரியான தூரத்தையும் இந்த இடத்திலே கூற இருக்கின்றோம். விழுந்துருவாங்க.
கூடுதலாக இந்த இடத்திலே ரெஜி பிளாக் ரெஜி பிளாக் என்னுடைய நாங்கள் இந்த இடத்துல காணொலிகளை பதிவு செய்கிற போது இந்த இடத்துல இளையோர்கள் எங்களிடம் வந்து உங்களுடைய யூடியூப் தளத்துடைய பெயரை விசாரித்து செல்லுகிறார்கள். கட்டாயம் போடுங்கள், தாங்கள் பார்வையிடுகிறோம் என்றும் கூறியவர்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களுடைய அந்தோனியார் ரித்தசிக்க வந்த இடத்திலே பக்தர்கள் எங்களையும் இந்த இடத்திலே நினைவு கூறுவதை இட்டு இந்த இடத்துல வெயில் கொளுத்துது, நாய் போய் வெயில் அடிக்குது. ஆனால் அதனுடைய பக்தர்கள் பாருங்கள்
குடையும் பிடித்து கொண்டு அந்த வழிபாட்டிலே ஈடுபடுகிறார்கள். அடுத்தது அவருடைய நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். அதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். எங்களுக்கு இயலாமல் இருக்குது இந்த வெயிலுக்குள்ளே நடந்து வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு. ஆனால் எங்களுடைய மக்கள் குடைகளை பிடிச்சு கொண்டு குழந்தைகளையும் தாங்கிய வண்ணம் இயலாதவர்கள் நிறைய பேர் இந்த இடத்திலே வந்து அந்தோனியாரை தரிசித்து செல்லுகிறதை நாங்கள் இந்த இடத்திலே காட்டக்கூடிய மாதிரி இருக்கிறது. எல்லாம் முடியாது நாங்களும் மண்டபத்துக்கு போகலாம் அவங்க அது முடியல இந்த இடத்துல நீத்தி கடன் செய்வதற்காக தான் அந்த வெள்ளை பேப்பரில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவருடைய நீத்திகளை எழுதி இவ்வளவு மாலைகள் மாதிரி பூ மாதிரி சொரிஞ்சிருக்கு. ஒரு இழந்த மரத்திலே அப்படி கட்டி விட்டு கிடக்கு. நிறைய நீத்தி கடன்கள் இருக்கும் போல் இருக்குது. நிறைய பேர் கட்டியிருக்காங்க. அதோட குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தொட்டில்களையும் கட்டி சென்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 11 மணியை தாண்டியும் இந்த இடத்துல புலம்பெயர் உறவுகளும் இந்த இடத்துல பிரசன்னமாக இருக்கிறார்கள். நாங்கள் அந்தோனியாரை தரிசித்து விட்டு திரும்பி சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்தோனியாரை தரிசிப்பதற்காக
தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தோடு நீண்ட வரிசை நிறைவு பெற்றது. ஆனாலும் வரிசையை தாண்டி இன்னும் மக்கள் வந்து கொண்டும் இருக்கிறார்கள். ஆராதனை முடிந்து சென்று கொண்டும் இருக்கிறார்கள்.